இன்னும் சில மணித்துளிகளில் உனைசாவை விட்டு விடைபெறப் போகிறேன். அடுத்த நாளில் இந்திய மண்ணை மிதிக்கப் போகிறேன். அடுத்த நாள் என் சொந்த ஊரில், தெருவில், வீட்டில் கால் பதிக்கப் போகிறேன். இன்னும் 2 ஆண்டுகளில், இன்னும் 1.5 ஆண்டுகளில், இன்னும் 7 மாதங்களில் என்று நகம் நகமாய் நகர்த்தி இன்று அந்த நாள்களை மணிக்கணக்கிட்டு நெருங்கிக் கொண்டிருக்கின்றேன். பிழைப்பு தேடி வெளிநாட்டு வாழ்க்கைக்கு வாக்கப்பட்டு விட்டால் உள்ளத்தை ஊரில் வைத்துவிட்டு வெற்றுடம்பை சுமந்து பாலை வெளிகளில் இப்படித்தான் காலம் தள்ள வேண்டியிருக்கிறது. எதற்கெடுத்தாலும் கட் அண்ட் ரைட்டாக பேசும் கஃபீல் 2 ஆண்டுகள் ஒப்பந்தத்தில் ஒரு நாள் கூட முந்திவிடாதபடி 2 ஆண்டுகளை பூர்த்தி செய்தால்தான் லீவு அடிக்க கொடுப்பார். இந்த முறை பேரதிசயம் நடத்திருக்கிறது. ஊரிலிருந்து வந்து ஓராண்டு 8 மாதங்கள் முடியும் முன்பே லீவு அடித்து கொடுத்திருக்கின்றார். ஏன் இந்த மாற்றம்? புரியவில்லை. கேள்வி கேட்கும் இடத்தில் நான் இல்லை. லீவு கிடைத்ததை விடவும் பெருமகிழ்ச்சி வேறென்ன இருக்க முடியும்? 2 வருஷம் தேவையில்லையே, ஏன் எதனாச்சும் பிரச்சனையா என்று தான் பாப்பா கேட்டார். மனைவியால் வெளிப்படுத்த முடியாத பெருமகிழ்வை பிள்ளைகள் கொட்டி தீர்க்கின்றார்கள். ஐயா, எங்கள் பாப்பா அடுத்த வாரம் வருதே என்று சின்னவள் பார்க்கின்றவர்களிடத்திலெல்லாம் சொல்கிறாளாம். என்ன வேண்டும் என்று கேட்டால், நீங்கள் வந்தாலே போதும் பாப்பா என்கிறாள் மூத்தவள். யார் யாருக்கு என்ன வாங்க வேண்டும் என யோசித்து எழுதி புரைதாவுக்கு போய் கடையாய் ஏறி இறங்கி பொருள்களை வாங்கியாகிவிட்டது. முன்பெல்லாம் கோடாரி தைலம், பெல்ட்டு, டேப் ரெக்கார்டர், பேண்ட், சட்டை துணி, கால்குலேட்டர் என்று வாங்கினால் போதும். இப்போது ஐஃபோன் தொடங்கி ஒவ்வொருவருக்கும் பொருள்கள் வாங்குவதற்குள் 2 மாத சம்பளமும் முழுசாய் தீர்ந்து போய்விடுகிறது. சின்னாப்பா பையனுக்கு டேப்லெட் வாங்கணும், தம்பி பொண்ணுக்கு பேசும் பொம்மை, மச்சான் குழந்தைகளுக்கு கிச்சன் செட் ரியாத்தில் போய்தான் வாங்க வேண்டும். உனைசாவிலிருந்து ரியாத் 350 கிலோமீட்டர் தூரம். இங்குள்ள அரசு பேருந்து போல் அங்குள்ள சாப்கோவில் சென்றால் 5 மணி நேரம். காரில் என்றால் 3 மணி நேரத்தில் பறந்து விடலாம். காருக்கு எப்படியும் 120 ரியால் வேண்டும். சாப்கோவில் 60 ரியால்களுடன் முடிந்துவிடும். நேற்றே டிக்கெட் முன்பதிவு செய்தாயிற்று. மாலை 5 மணிக்கு பஸ் ஸ்டாண்டிலிருந்து புறப்படும். இங்கிருந்து 3:30க்கு கிளம்பினால் சரியாக வரும். இன்னும் 2 மணி நேரம்தான். சாப்பாடு உள்ளே செல்லவில்லை. ஊர் செல்லும் படபடப்பு 2 நாள்களாகவே தொற்றிக்கொண்டது. வழி அனுப்புவதற்கு நண்பர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து விடுவார்கள். அட்டைப்பெட்டிக்குள் எல்லாவற்றையும் எடுத்து வைத்தாலும் ஏதாவது விடுபட்டு போகலாம். ஓடிக்கொண்டிருந்த சிந்தனைகளை கஃபீலுடைய அலைபேசி அழைப்பு சிதறடித்தது. இந்த நேரத்தில் எதற்காக இந்த மனுஷன் ஃபோன் செய்யணும்? அலைபேசியுடன் இதயமும் சேர்ந்து அதிர்ந்து இறைந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நலம்தானே? அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை மணிக்கு ரியாதிலிருந்து ஃப்ளைட்? நாளை இரவு 12 மணிக்கு. இன்றைக்கே ரியாத் போவதாய் சொன்னாயே? ஆமாம், ரியாதில் எங்கள் மாமா இருக்கார். அப்படியே அங்கே போய் இருந்துட்டு நாளை கிளம்பணும். நல்லது. ரியாத் எப்போ கிளம்புறே? இதோ கிளம்பிட்டேன். 5 மணிக்கு சாப்கோவில் புக் பண்ணியிருக்கேன். அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிடு, நான் வந்து பேசிக்கிறேன். இல்லை, அசர் தொழுகைக்கு என் வீட்டு பக்கத்தில் உள்ள பள்ளிவாசலுக்கு தோழவா, பேசலாம் சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டார். வானம் இடிந்து தலையில் விழுந்தது போல் உணர்ந்தேன். குப்பென வியர்த்தது. என்னாச்சு? ஏன் திடீர் பயணத்தை ரத்து செய்ய சொல்கிறார்? இந்த நாட்டில் நான் ஒரு அகதி போலத்தான். எனது எல்லா பிடியும் முதலாளியின் கைகளில்தான். இவர்கள் இப்படித்தான் திடீர்னு எதையாவது நினைப்பது, நினைத்தது எவ்வித யோசனையும் இல்லாமல் உடனே செய்வது. மாமாவுக்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொன்னபோது திட்டி தீர்த்து விட்டார். என்ன செய்வதென ஒருவருக்கும் புரியவில்லை. நண்பர்கள் ஆறுதல் சொல்ல வந்து கொண்டிருக்கிறார்கள். கோபமும் பொத்து கொண்டு வந்தது. அழுகை முட்டி கொண்டு வந்தது. கோபப்படவோ அழவோ முடியாது. அதுதான் விளைகுடா வாழ்க்கை. பாப்பா வரலையாம். சின்னவளின் ஆசை தூள் தூளாய் போகாதா? பெரியவள் எப்படி சமாளிப்பாள்? மனைவி கட்டிய 1000 கனவு கோட்டைகளை ஒரே நொடியில் இப்படியா தகர்த்தெறிவது? நம்பியிருக்கக்கூடாது. 2 ஆண்டு முடிவதற்கு முன்பே லீவு தருகிறார் என்றால் அப்போதே சுதாரித்திருக்க வேண்டும். எதனால் ரத்து செய்ய சொல்கிறார்? யார் என்ன சொல்லி தொலைத்து விட்டார்கள்? வார்த்தைகள் வெடித்து கிளம்பின. அலைபேசி அழைப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. ஒவ்வொருவரிடமும் விளக்கம் சொல்லி முடியவில்லை. சிலர் அதிகமாகவே பயமுறுத்த தொடங்கிவிட்டார்கள்.
ஊருக்கு கொண்டு செல்வதற்காக கட்டிய பெட்டிகள் என்னை பார்த்து ஏளனமாய் சிரித்தன. ஊருக்கு தகவல் சொல்ல வேண்டாம், பாவம் அவர்கள் ஏமாந்து போவார்கள். இந்த வீணா போனவன் என்ன சொல்கிறான் என்று பார்த்துவிட்டு இரவு பேசி சமாதானம் செய்யலாம். சந்திக்க வந்த தோழர்கள் கிளம்பியதும் வெறுமை இன்னும் அதிகமானது. அசர் தொழுகைக்கான அழைப்பு வந்ததும் குழு செய்துவிட்டு பள்ளிக்கு நடை போட்டேன். தொழுகை முடிந்து காத்திருந்தேன். ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியே காத்திருக்கும் அதே துடிப்புடனான காத்திருத்தல். தேர்வு முடிவுகளை தேடும் இறுதி நேரத்திற்கான படபடப்பு. கஃபில் வேறு யாருடனோ சிரித்து பேசிக் கொண்டிருந்தார். தீயாய் வெந்தது. அருகில் வந்தார். தோள் மீது கை போட்டு நலம் விசாரித்தார். நல விசாரிப்புக்கான நேரமா இது? மீண்டும் அப்போது கேட்டதையே கேட்டார். ஒன்றுமில்லை, ஒரு 7 மணியை போல் ரெடியாயிரு. நான் என்னுடைய காரிலேயே உன்னை ரியாதில் விட்டு விடுகிறேன். ரியாதில் ஒரு சின்ன வேலை இருக்குது, நாளை போக வேண்டியது. உனக்காக இன்றைக்கே போகிறோம். பனித்துளியாய் கரைந்தோடியது பயம். பூ, இதுதானா? இவர்கள் இப்படித்தான். இதை அப்பவே சொல்லியிருக்க வேண்டியது தானே. வேறு ஏதாச்சும் உனக்கு வேணுமா என்று அவர் கேட்டபோது கண் கலங்கியது. இல்லை என தலையாட்டி நன்றி சொன்னேன். ச்சே, என்ன மனுஷன் நான்! இந்த 2 மணி நேரத்தில் இவரை என்னவெல்லாம் பேசிவிட்டேன். வந்திருந்த நண்பர்களிடமெல்லாம் இவருடைய மரியாதையை சிதைத்து விட்டேன். அவரை மட்டுமா? இந்த சவுதிகளே இப்படித்தான் என்று அவருடைய நாடு, வீடு எல்லாவற்றையும் இந்த குற்றத்தில் இணைத்து கொண்டேன். மீண்டும் எல்லோரிடமும் இந்த விளக்கத்தை சொல்ல முடியுமா? தெரியவில்லை. மாமாவுக்கு ஃபோன் செய்தபோது அவர் எடுக்கவில்லை. அழைப்பார், பேசிக்கொள்ளலாம். சவுதிகள் கார் ஓட்டுவதே தனி அழகுதான். ஒரு கையில் சாண்ட்விச், டேஷ்போர்டில் டீ, அலைபேசியில் ஓயாத பேச்சு. தலையில் அணிந்திருக்கும் துணியை நிமிடத்திற்கு குறைந்தது 5 முறையாவது சரி செய்வது. இத்தனையும் செய்து கொண்டே மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் லாவகமாக கார் ஓட்டுவார்கள். பள்ளி பருவத்திலேயே ஸ்டீரிங் பிடித்து பழகியவர்கள். அங்குள்ள சாலையும் வாகனமும் அந்த வேகத்திற்கு ஏற்றவை. முதலாளி கார் ஓட்ட ஒரு வேலைக்காரனாய் அவர் அருகில் அமர்ந்திருக்கின்றேன். என்னை வழியனுப்புவதற்காக ஒரு நாள் முன்பே கிளம்பியிருக்கின்றார். நிறைய பேசிக்கொண்டே வந்தார். விஷயத்திற்கு வந்துவிட்டார். உனக்கு ஏன் 2 வருஷம் முடிகிறதுக்கு முன்பே லீவு தர்றேன் தெரியுமா? இது நான் எதிர்பாராத கேள்வி, அல்லது நான் அவரிடம் கேட்டிருக்க வேண்டிய கேள்வி. என்னிடத்தில் பதில் இல்லை. இங்கு இப்போ யார் மன்னர் தெரியுமா என்றார். இது தொடர்பில்லாத கேள்வி, ஆனாலும் ஏதோ ஒன்று இருக்கிறது. மன்னரின் பெயரை சொன்னேன். அதற்கு முன்பு இங்கு மன்னராக இருந்தவர் யார் தெரியுமா என்ற கேள்விக்கு கொஞ்சமாய் யோசித்தேன். ரொம்பவெல்லாம் யோசிக்க வேண்டாம். இங்கு பெயர் முக்கியமில்லை. காலமெல்லாம் மன்னர், அவருடைய தந்தை, அவருடைய குடும்பம்தான் இங்கு ஆட்சி பெறுகின்றார்கள். இனி வரக்கூடியவர்களும் இவர்களின் குடும்பத்திலிருந்தே வருபவர்கள் என்று சொல்லிக்கொண்டே என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. நான் உன்னிடம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அமானிதம். இந்த காருக்குள்ளேயே இந்த உரையாடல் முடிந்துவிட வேண்டும். இறைவன் மீது ஆணையாக இது அமானிதம் என்றார். உங்கள் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன், சொல்லுங்கள் என்று சொன்னாலும் அவர் சொல்லும் விஷயங்கள் ஒரு காருக்குள் புதைந்து போகின்ற செய்தி அல்ல. உலகம் முழுவதும் சென்று சேர வேண்டிய செய்தி. இங்கு மட்டுமல்ல, எகிப்து, துனிசியா, லிபியாவில் 40-50 ஆண்டுகள் இறைச்சாதிகார ஆட்சிதான் நடந்தது. அதை எதிர்த்த மக்கள் புரட்சி தான் அரபு வசந்தம். மக்கள் புரட்சி அங்குள்ள ஆட்சியாளர்களை தூக்கி வீசியது. இங்கு அந்த வசந்தம் வருவதற்குள் அடக்கப்பட்டது. முதலாளி இங்குள்ள மிக முக்கியமான ஆளுமை. அவரை இவ்வளவு நெருக்கமாக நான் பார்த்து உரையாடுவது, அதுவும் இந்த ஆழமான கருப்பொருளில் உரையாடுவது இதுவே முதல் முறை. அவர் ஏதோ ஒன்றை என்னிடம் சொல்ல விரும்புகிறார். இந்த மன்னரை எதிர்த்து நாங்கள் எதுவும் செய்துவிட முடியாது. இவர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கவும் முடியாது. அதற்காகத்தான் நீண்ட காலமாய் உயிரை கொடுத்து பல நாடுகளில் மக்கள் போராடினார்கள். அரசு அந்த சிந்தனையில் உள்ளவர்களை தேடி எடுத்து சிறைப்படுத்தியது. காரின் வேகம் குறைந்தது. இங்குள்ள போக்குவரத்து வசதிகளில் மிக முக்கியமானது சாஸ்கோ எனும் ஓய்விடங்கள். இது தவிர ஒவ்வொரு பெட்ரோல் நிலையங்களிலும் கடைகள், பள்ளிவாசல், அதனுடன் இணைந்த கழிப்பறைகள் இருக்கும். குறைந்தது 10-15 வண்டிகள் ஒவ்வொரு பெட்ரோல் நிலையங்களிலும் இளைப்பாறிக் கொண்டிருக்கும். ஒரு பெட்ரோல் நிலையத்திற்குள் வண்டியை நிறுத்திவிட்டு எனக்கும் அவருக்குமாக பால் கலக்காத சுலைமானியும் சாண்ட்விச்சுடனும் வந்தார். காருக்குள் இருந்த மனிதரா இவர்? எது இவரின் இயல்பு? இங்கு வருபவர்களிடம் கைகுலுக்கி கன்னத்தோடு கன்னம் வைத்து முத்தமிட்டு பேசி சிரிக்கின்றார். ஆனால் அவருக்குள் ஒரு விடுதலைக்கான ஏக்க நெருப்பு அணையாமல் இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் பயணம் தொடங்கியது. ஆனாலும் அவர் விட்ட இடத்திலிருந்து உரையாடலை தொடங்கவில்லை. கடை, வியாபாரம் குறித்து, என் வீடு, எதிர்காலம்,
இந்தியாவை குறித்து பேசிக்கொண்டு வந்தார். என் விடுமுறை குறித்து கேள்வி எழுப்பி இந்த நாடு குறித்த கவலையை சொன்னவர் பாதியிலேயே நிறுத்திவிட்டார். ஏன்? நான் சரியான முறையில் அவருடைய உணர்வோட்டத்துடன் இணைந்து கொள்ளவில்லையா? நாமே கேட்பது அவ்வளவு நன்றாக இருக்கும். கேட்கலாமா வேண்டாமா எனும் மனப்போராட்டத்துடன் அவருடன் உரையாடி கொண்டிருந்தேன். சட்டென நான் எதிர்பாராத ஒரு சூழலில் அந்த உரையாடலுக்கு திரும்பினார். ஜனநாயகம் ஒரு அருமையான தத்துவம் தெரியுமா சகோதரனே என்று சொல்லிவிட்டு பேரதிர்ச்சியாய் ஒரு செயலை செய்தார். உன் கையை நீட்டு என்றார். நீட்டினேன். இறுக பற்றி கொண்டார். கண்களில் வைத்து ஒற்றினார். ஆட்காட்டி விரலில் முத்தமிட்டார். உடலுக்குள் உயிர் பாய்ந்தது. ஜில்லென்றாகிவிட்டது. உறைந்து போய் நின்றேன். என்ன இது ஷேக் என்றேன். நான் இதுவரை பேசியது உனக்கு புரியவில்லையா என்று கேட்டு ஒரு ஏக்க பெருமூச்சுடன் பதிலளித்தார். நீ இந்தியன். உன் நாடு ஜனநாயக நாடு. உனக்கு வாக்களிக்கவும் ஆட்சியாளனை எதிர்த்து விரல் நீட்டி கேள்வி கேட்கவும் உன் நாடு உனக்கு உரிமை வழங்கியுள்ளது. என் வாழ்நாளில் ஒரு முறை கூட நான் வாக்களித்ததில்லை. அதற்கான வாய்ப்பு எனக்கு இல்லை. உன் தமிழ்நாட்டில் தேர்தல் எனச் சொன்னாய். அதற்காகத்தான் 4 மாதங்களுக்கு முன்பே உனக்கு விடுமுறை தந்துள்ளேன். அதற்காக உன்னை வழி அனுப்ப நானே ரியாத் வருகிறேன். வாக்களிக்கும் உன் விரல்களுக்கு நான் ஜனநாயகத்திற்கான முத்தத்தை தந்தேன். அது நான் இந்தியாவிற்கு தந்த முத்தம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லும்போது மிகுந்த உணர்ச்சி பெருக்குடன் இருந்தார். அவரை ஆற தழுவ வேண்டும் போல் இருந்தது. டாக்ஸி ஸ்டாண்டில் என்னை இறக்கிவிட்டு வட்டமடித்து வண்டி கிளம்பியது. சாலையின் அந்த பகுதியிலிருந்து காரின் கண்ணாடி கதவை இறக்கிவிட்டு பெருவிரலை உயர்த்தி காட்டினார். வாக்கு செலுத்தும் ஒற்றை விரலை உயர்த்தி நின்றேன். அவரின் முத்தம் உடம்பெங்கும் பரவிக்கொண்டிருந்தது. சகோதரர் V.S. முகமது அமீன் அவர்கள் எழுதி ஆனந்த் விகடன் இதழில் வெளிவந்த இந்த கட்டுரை தற்போது சமரசம் 16/30 ஏப்ரல் 2026 இதழில் வெளிவந்துள்ளது. சமரசம் மாதம் 2 முறை. ஆண்டு சந்தா ரூபாய் 550 மட்டுமே. படியுங்கள், பரப்புங்கள். சமரசம்.